portfolio. Yes, sir. என்ன ஃபார்முலா எழுதணும்? Sir, R of P equal to summation of WI RI. I equal to N to 1. சரி. மாடர்ன் அப்ரோச் அப்புறம் மாடர்ன் போர்ட்ஃபோலியோ தியரி பார்த்தோம். சரி. யாரோட மாடர்ன் போர்ட்ஃபோலியோ தியரி அது? அவர் பேர் ஒன்று சொன்னோம்னு நினைக்கிறேன் இல்லையா? எஸ் சார். என்ன எழுதியிருக்க? ஹாரி மார்க்கோவிட்ஸ். வெரி குட், வெரி குட். சரி, மாடர்ன் போர்ட்ஃபோலியோ தியரி படிச்சோம். அப்புறம் ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் ரிலேஷன்ஷிப். ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னு பார்த்தோம். அப்புறம் சார் அப்புறம் தியரி சார், மாடர்ன் போர்ட்ஃபோலியோ தியரி. சோ அந்த தியரியினுடைய பிரின்சிபல்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? எஸ் சார். சரி, குட் குட். சரி, இப்போ இந்த மாடர்ன் போர்ட்ஃபோலியோ தியரி ஹாரி மார்க்கோவிட்ஸ். இப்ப ஹாரி மார்க்கோவிட்ஸினுடைய மெயின் கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா, நம்ம ரிஸ்க் ரிட்டர்ன் ரிலேஷன்ஷிப்ல வந்து ரெண்டு ரிலேஷன்ஷிப் இது வரைக்கும் படிச்சிருக்கோம். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அண்ட் கேரக்டரிஸ்டிக் ரிக்ரெஷன் லைன், capital asset pricing model and securities market line. So ரெண்டு ரிலேஷன்ஷிப் படிச்சிருக்கோம். இது ரெண்டுமே வந்து ரிலேஷன்ஷிப் that describes the connection between risk and return of a single asset. ஒரு particular asset, say for example equity shares of SBI Limited, இல்ல debentures of National Thermal Power Corporation Limited, 184-day treasury bills issued by Government of India. இந்த மாதிரி ஒரு சிங்கிள் அசெட்னுடைய ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன். the characteristic regression line என்ன சொல்றது? ஒரு சிங்கிள் அசெட்டோட ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் ரெண்டுமே மார்க்கெட் கண்டிஷன்ஸ் மாறும் போது மாறும் அப்படின்னு சொல்றது. அதனாலதான் அந்த ஈக்குவேஷன்ல வந்து RI is equal to alpha plus beta into RM அப்படின்னு படிச்சோம். The capital asset pricing model என்ன சொல்றது? மார்க்கெட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், ஆனா apart from influence of the market return, the return and risk of an asset is also influenced by the return of the risk-free asset at that particular point of time. அப்ப இதுல ஈக்குவேஷன் என்ன படிச்சோம்? RI is equal to R plus beta into RM minus RF அப்படின்னு படிச்சோம். இது ரெண்டுமே வந்து straight line, linear relationship. So higher the risk, higher the return, lower the risk, lower the return. இவர் மார்க்கோவிட்ஸினுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா,
அவர் என்ன சொன்னாரு, instead of investing in a single asset, if an investor can diversify அப்படின்னா தன்னுடைய பணத்தை பலவிதமான இடங்கள்ல இன்வெஸ்ட் பண்றது, மொத்த பணத்தை ஒரே சொத்துல இன்வெஸ்ட் பண்ணாம பலவிதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னா அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றது, ரேண்டமா டிஸ்ட்ரிபியூட் பண்றது, இல்ல ஒரு பிரின்சிபல் பேஸ்டா டிஸ்ட்ரிபியூட் பண்றது பண்ணால், அப்ப டைவர்சிபிகேஷன் லீட்ஸ் டு ரிஸ்க் ரிடக்ஷன். அப்ப ரிஸ்க் குறைஞ்சிரும். அப்ப அடுத்த கேள்வி என்ன கேட்போம், லோவர் தி ரிஸ்க் லோவர் தி ரிட்டர்ன், ரிட்டர்னும் குறையுமே, இல்ல குறையாது. அப்ப without sacrificing the return, diversification can lead to risk reduction. இது எப்ப சாத்தியம் அப்படின்னா, நாம சூஸ் பண்ற அந்த காம்பினேஷன் ஆஃப் அசெட்ஸ் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் மாறுபடும் போது ஒரே விதமான இன்ஃப்ளூயன்ஸுக்கு உட்படக்கூடாது. இப்போ இன்னைக்கு மும்பை பங்கு சந்தை குறியீட்டு எண் ஏதோ ஒரு லெவல்ல இருக்கு, சென்செக்ஸ். இப்போ அடுத்த வாரம் சென்செக்ஸ் இப்ப இருக்கிற லெவலை விட அதிகமா போகலாம், அப்ப புல்லிஷ் அப்படின்னு சொல்றோம். இல்ல மிக கம்மியாகலாம், அப்ப பேரிஷ் அப்படின்னு சொல்றோம். சோ இப்ப மார்க்கெட் சென்டிமெண்ட் புல்லிஷா இருக்கிறச்ச இண்டிபெண்டன்ட் அசெட்ஸ், இன்னைக்கு பங்கு சந்தையில விற்பனைக்கு உட்படுத்தப்படுகிற அத்தனை ஷேர்ஸினுடைய பிரைஸும் இந்த ஒரு வாரத்துல புல்லிஷ் ஃபேஸ் வரும்போது இப்ப இருக்கிற பிரைஸை விட ஒரு வாரத்துக்கு அப்புறமா பிரைஸ் அதிகமா இருக்கணும்னா அவசியம் இல்லை. சில ஷேர்ஸினுடைய பிரைஸ் அதிகமாகும், சில ஷேர்ஸினுடைய பிரைஸ் கம்மியாகும், சில ஷேர்ஸினுடைய பிரைஸ் ரொம்ப பாதிக்கப்படாம அதே லெவல்ல கூட இருக்கும். இதுதான் நம்ம கான்செப்ட் ஆஃப் பீட்டா அப்படின்னு படிச்சோம். ஒரு சிங்கிள் அசெட்னுடைய பிரைஸ் மூவ்மெண்ட் அண்ட் தேர்ஃபோர் ரிட்டர்ன், இத பாதிக்கக்கூடிய விஷயங்கள் ரெண்டு இருக்கு. சிஸ்டமேட்டிக் ரிஸ்க், மார்க்கெட் ரிஸ்க், அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க், கம்பெனி ஸ்பெசிபிக் ரிஸ்க் அப்படின்னு படிச்சோம். அப்ப கம்பெனி ஸ்பெசிபிக் ரிஸ்க் காரணமாக மெஜாரிட்டி ஆஃப் த ஷேர்ஸினுடைய பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் போது ஒரு பர்டிகுலர் அசெட்னுடைய பிரைஸ் டிக்ரீஸ் கூட ஆகலாம், இல்லையா? சோ ஒரு காம்பினேஷன்ல நாம இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த காம்பினேஷன்ல இருக்கிற சில அசெட்ஸ் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் மாறும் போது புல்லிஷா இருக்கு, சிலது பேரிஷா இருக்கு. அப்ப ஓவராலா பார்க்கும்போது நமக்கு ப்ராஃபிட் வரலைன்னா கூட லாஸ் அவாய்ட் பண்ணிடுறோம். அப்ப டைவர்சிபிகேஷன் லீட்ஸ் டு ரிஸ்க் ரிடக்ஷன் வித்வுட் சாக்ரிஃபைசிங் ரிட்டர்ன். இதுதான் அவருடைய தியரி. அப்போ இத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணாரு, ஒரு கிராஃபிக்கல் ரிலேஷன்ஷிப் நமக்கு சொல்லி கொடுத்தார். அந்த கிராஃப் மூலமாக நம்மளுக்கு புரிய வச்சார். இப்ப அதுதான் பார்க்க போறோம். இதுல சில முக்கியமான டெஃபினிஷன்ஸ் இப்ப நம்ம படிக்க போறோம். டாமினன்ட் போர்ட்ஃபோலியோ, எஃபிஷியன்ட் ஃப்ரான்டியர், அதெல்லாம் படிக்க போறோம். சோ கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும். சப்போஸ் an investor is evaluating two securities A and B. அப்போ ஒரு போர்ட்ஃபோலியோ ஃபார்ம் பண்றதுக்கு ரெண்டு செக்யூரிட்டி எடுத்துக்கிறார். 12%, 20% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ரெண்டு செக்யூரிட்டி. அதனுடைய கரஸ்பாண்டிங் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 20%, 40%. அப்ப இண்டிகேட்டர் ஆஃப் ரிட்டர்ன், இண்டிகேட்டர் ஆஃப் ரிஸ்க். இந்த ரெண்டு ஷேர்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் காரிலேஷன் கால்குலேட் பண்ணிருக்காரு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் காரிலேஷன்னா, காரிலேஷன் அப்படின்றது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஸ்டடி ஆஃப் மூவ்மெண்ட் பிட்வீன் டூ செட்ஸ் ஆஃப் டேட்டா. இப்ப உங்க கிளாஸ்ல இருக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்னுடைய ஹைட் ஒரு காலம்ல போட்டுட்டு எக்ஸ் அப்படின்னு வச்சுட்டு கரஸ்பாண்டிங் மதர் அவங்களுடைய அம்மாவோட ஹைட்ட இன்னொரு காலம்ல போட்டு அத ஒய் அப்படின்னு வச்சுட்டு
இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் என்ன ரிலேஷன் இருக்கு? எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறச்ச ஒய் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா, டிக்ரீஸ் ஆகுதா, இல்ல இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது, அதே ப்ரப்போர்ஷன்ல இன்க்ரீஸ் ஆகுதா இல்ல டிஃபரெண்ட் ப்ரப்போர்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா? அப்ப இந்த டிகிரி ஆஃப் அசோசியேஷன் பிட்வீன் டூ செட்ஸ் ஆஃப் டேட்டா, இதுதான் ஸ்டடி ஆஃப் காரலேஷன். அப்ப the influence of change in one on the other, இத மெஷர் பண்றதுதான் coefficient of correlation அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த coefficient of correlation வந்து நெகட்டிவா இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, whenever due to market conditions the security A அதனுடைய price if it tends to go up, the price of security B tends to come down. அப்போ ரெண்டுத்தினுடைய மூவ்மெண்ட்டும் negatively correlated. Whenever the market sentiment changes, the price of the two assets do not tend to change in the same direction. They tend to change in the opposite direction. When the price of A goes up, price of B comes down. When the price of B goes up, price of A comes down. But therefore, whatever be the market sentiment, whether it is a bullish sentiment or a bearish sentiment, one of the assets will always give some profit. Therefore, the investor ultimately may not make loss. அப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் காரலேஷன் வந்து 0 to +1 இருந்தா பாசிட்டிவ் காரலேஷன் சொல்றோம், சேம் டைரக்ஷன்ல மூவ் ஆகுதுன்னு சொல்றோம். 0 to -1 இருந்தா நெகட்டிவ் காரலேஷன், டிஃபரண்ட் டைரக்ஷன்ஸ்ல மூவ் ஆகுதுன்னு சொல்றோம். இந்த ரெண்டு அசெட்ஸினுடைய மூவ்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு பயங்கர நெகட்டிவ் கிடையாது, ஹைலி நெகட்டிவ் கிடையாது, மாடரேட்லி நெகட்டிவ். அப்ப -0.2 அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம், ரைட்? சரி, இப்போ இந்த வேரியஸ் ப்ரப்போர்ஷன்ஸ்ல ஏவையும் பியும் கம்பைன் பண்ணி அந்த வேரியஸ் காம்பினேஷன்ஸ்க்கு ரிஸ்க் என்ன, ரிட்டர்ன் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு. இப்ப இந்த எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. expected risk measured in terms of standard deviation கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்பவே சொல்றேன், அடுத்த கிளாஸ்ல கால்குலேட்டர் நோட்புக்கோட வாங்க, நம்ம ஒரு ப்ராப்ளம் எடுத்து போட்டு பார்க்கலாம். அப்ப இவர் ஆல்ரெடி வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு 6 காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்றாரு. ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் வந்து 1-0, என்டையர் அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் ஏ. கடைசி காம்பினேஷன் 6th காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா 0-1, என்டையர் அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் பி. இதுக்கு நடுவுல ஒரு 4 காம்பினேஷன் சூஸ் பண்ணிருக்காரு. 90% இன் ஏ, 10% இன் பி, 76% in A, 24% in B, 50% in A, 50% in B, 25% in A and 75% in B. அப்போ இந்த காம்பினேஷனுக்கு ரிட்டர்ன், அப்ப நம்ம போன ஸ்லைட்ல பார்த்தோம்னா ஏவோட ரிட்டர்ன் 12, பியோட ரிட்டர்ன் 20. அப்ப ஏ பி கம்பைன் பண்றச்ச ரிட்டர்ன் 12க்கும் 20க்கும் நடுவுல இருக்கும். 20க்கு மேல போறதுக்கு சான்ஸே கிடையாது, 12க்கு கீழே வரதுக்கு சான்ஸ் கிடையாது. அப்ப இந்த 12க்கும் 20க்கும் நடுவுல 12.8, 13.93, 16, 18 பல ரிட்டர்ன்ஸ் இருக்கு. ஆனா நீங்க ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பாத்தீங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. அப்ப 20க்கும் 40க்கும் நடுவுல தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா 2வது 3வது ரோ 20க்கு கீழே கூட போயிருக்கு. அப்ப ஏவையும் பியும் கம்பைன் பண்ணும் போது ஏவோட ரிஸ்க் 20% ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், பியோட ரிஸ்க் 40% ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். அப்ப அந்த போர்ட்ஃபோலியோ காம்பினேஷன் ஆஃப் ஏ அண்ட் பி னுடைய ரிஸ்க் 17% போகலாம், 16% போகலாம், இதுதான் நம்ம சொல்றோம். ஆனா அந்த 17, 16 போகும்போது 12ன்றது குறையல இல்லையா? இப்ப 20க்கு குறைஞ்சதுன்னா
20% risk எடுக்கறச்ச 12% return. அப்ப lower the risk, lower the return. அப்ப 20 க்கு கீழ போகறச்ச 12 க்கு கீழ போகணும். ஆனா 20 க்கு கீழ போகறச்ச 12 க்கு கீழ போகல. 12 க்கு மேல போறது. இதுதான் ஹாரி மார்கோவிட்ஸ் நமக்கு கண்டுபிடிச்சு சொன்னது. அப்போ ஒரு 6 பர்టిక్యులர் காம்பினேஷன்ஸ் இருக்கு. 1,0, 0.9,1, 0.75, 76, 0.24, 0.5, 0.5, 0.25, 0.75, 0,1. அப்போ ஒரு கிராஃப் ஷீட் எடுத்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ்ல சிக்மா பி ரிஸ்க் எடுத்துக்கிறோம், ஒய் ஆக்சிஸ்ல ஆர்பி ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம், பிளாட் பண்றோம். பிளாட் பண்றச்ச பாத்தீங்கன்னா நம்ம இதுவரைக்கும் நம்ம நினைச்சது ரிஸ்க் ரிட்டர்ன் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம் இல்லையா? ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா இது ஸ்ட்ரெயிட் லைனா இல்ல, ஒரு கர்வா இருக்கு, ஒரு கர்வ்டு லைனா இருக்கு. ஏ அப்படின்றது 100% இந்த ஃபர்ஸ்ட் அசெட், பி அப்படின்றது 6th போர்ட்ஃபோலியோ 100% இந்த செகண்ட் அசெட். அப்ப இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா when the risk increases from 20 to 40%, the return also changes, but it is not linear. Okay, இப்போ இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்றேன், இந்த கர்வனுடைய இம்பார்ட்டன்ஸ். அப்ப நீங்க பி அப்படின்ற பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சுட்டே வாங்க. பி அப்படின்றது ரெப்ரசன்ட்ஸ் 100% இன்வெஸ்ட்மெண்ட் in the second asset, செக்யூரிட்டி பி. அதனுடைய ரிஸ்க் அதிகமாக இருக்கு 40%, ரிட்டர்னும் அதிகமாக இருக்கு. அப்போ நான் ரிஸ்க குறைக்கிறதுக்காக டைவர்சிஃபை பண்ண என்னுடைய ரிட்டர்னும் குறைஞ்சுட்டே வருது. அப்ப அந்த கிராஃப் எப்படி வருதுன்னு பாருங்க, டவுன்வர்ட் ஸ்லோப்பிங், குறைஞ்சுட்டே வருது. ஆனா ஒரு இடத்துல அந்த 0.3 டச் பண்ண பிறகு பெண்ட் ஆக ஆரம்பிச்சிடுறது, அதனுடைய ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிடுறது. அப்ப அது வரைக்கும் ரிஸ்க் குறையச்ச ரிட்டர்ன் குறைஞ்சுது. அதுக்கப்புறமா ரிட்டர்னும் ரிஸ்க்கும் லீனியர் ரிலேஷன்ஷிப்ல இல்ல, ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆகுது ஆனா ரிட்டர்ன் குறையுது இல்லையா? அப்ப the effect of diversification can be seen by comparing the curved line between points A and B with the straight line between A and B. The straight line represents the risk return possibility if the correlation coefficient between the two had been +1. Perfectly positive correlation எடுத்திருந்தோம்னா நமக்கு இந்த மாதிரி கர்வ் வந்திருக்காது, straight line தான் வந்திருக்கும். Since the curved line is always to the left of the straight line, the diversification effect is illustrated in the graph. அப்ப பாத்தீங்கன்னா இந்த போர்ட்ஃபோலியோ 3 அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. இந்த போர்ட்ஃபோலியோ 3 தான் எல்லா போர்ட்ஃபோலியோவை விட ஒரு பர்டிகுலர் ரிஸ்க்கு ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோ. அப்போ இந்த போர்ட்ஃபோலியோ 3ன்றது அப்ப இந்த ஏபி கர்வ், இந்த ஏபி கர்வ்ல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒவ்வொரு காம்பினேஷன். நம்ம சும்மா ஒரு 4 காம்பினேஷன் எடுத்துட்டோம், 90, 10, 74, 26, 50, 50 அந்த மாதிரி ஒரு 4 காம்பினேஷன் எடுத்துட்டோம். அப்ப இந்த ஏக்கும் பிக்கும் நடுவுல அந்த கிராஃப்ல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒவ்வொரு காம்பினேஷன். அப்ப அந்த ஒவ்வொரு காம்பினேஷனையும் நம்ம கவனிச்சுட்டே வரும்போது 3 அப்படின்ற பாயிண்ட ரீச் பண்றச்ச அந்த 3ன்ற பாயிண்ட்ல இருக்கிற ரிஸ்க்கு உண்டான ரிட்டர்ன், அப்போ இதை விட ரிஸ்க் லோவர் ஆச்சுன்னா ரிட்டர்ன் லோவர் ஆயிடுறது, இதை விட ரிஸ்க் ஹையர் ஆச்சுன்னா ரிட்டர்ன் ஹையர் ஆயிடுறது. அப்ப இந்த பாயிண்ட்ல தான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் சொல்றோம் இல்லையா, ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி இருக்கு. அப்ப இதை விட லோவர் ரிஸ்க் ஹையர் ரிட்டர்ன் வேற எந்த போர்ட்ஃபோலியோக்கும் இருக்க முடியாது. அப்ப இதுக்குதான் மினிமம் வேரியன்ஸ் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு பேரு. அப்போ தன்னுடைய ரிஸ்க் லெவல் ஏத்த மாதிரி இன்வெஸ்டர் கேன் சூஸ் எனி காம்பினேஷன் பிட்வீன் ஏ அண்ட் பி. அப்ப எந்த காம்பினேஷன் ஓனா அவர் பிட்வீன் ஏ அண்ட் பி நம்ம சூஸ் பண்ணலாம்.
அப்ப இந்த பேக்வர்டு பெண்ட் வருது இல்லையா, 3 2 1 அப்படின்னு அந்த கர்வ் வந்து பேக்வர்டு பெண்ட் வருது இல்ல. எப்ப பேக்வர்டு பெண்ட் வரும்னா நெகட்டிவ் காரிலேஷன் இருந்தாதான் பேக்வர்டு பெண்ட் வரும். அந்த ஏன்ற அசெட்டுக்கும் பீன்ற அசெட்டுக்கும் நடுவுல அவங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து நெகட்டிவ்லி காரிலேட்டடா இருந்தாதான் கிராஃப் இந்த மாதிரி பேக்வர்டு பெண்ட் காட்டும். பாசிட்டிவ் காரிலேஷனா இருந்தா ஸ்ட்ரெயிட் லைனா தான் இருக்கும். ரைட்? அப்போ இந்த மூணாவது போர்ட்போலியோ இருக்கே, போர்ட்போலியோ 3 மினிமம் வேரியன்ஸ் போர்ட்போலியோன்னு சொல்லியிருக்கமே. அப்ப எந்த இன்வெஸ்டரும் இந்த மூணாவது போர்ட்போலியோ கொடுக்கிற ரிட்டர்னை விட கம்மியாக ரிட்டர்ன் வர அளவுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்க இல்லையா? அப்படி பார்த்தோம்னா இந்த ஏல இருந்து பி வரைக்கும் இருக்கிற அத்தனை காம்பினேஷன் ஆஃப் போர்ட்போலியோஸும் ஒவ்வொரு ரிஸ்க் ரிட்டர்ன் சம்பந்தப்பட்டது. அப்ப அந்த காம்பினேஷன்ல இருக்கிற எல்லா ரிஸ்கை விட ஹையஸ்ட் ரிட்டர்ன் வித் லோவஸ்ட் ரிஸ்க் எதுக்கு இருக்குன்னா அந்த 3ல தான் இருக்கு. அப்ப இந்த ஏ பில இருக்கிற அத்தனை காம்பினேஷன் ஆஃப் அசெட்ஸ் அந்த போர்ட்போலியோ, இந்த கலெக்ஷன் ஆஃப் ஆல் தீஸ் போர்ட்போலியோஸ் ஆர் கால்ட் எஃபிஷியன்ட் ஃப்ரான்டியர். ஃப்ரான்டியர்னா வந்து எல்லை பகுதின்னு அர்த்தம். அப்ப இந்த எல்லை பகுதி தான் நம்மளுடைய போர்ட்போலியோவினுடைய எஃபிஷியன்சியை நமக்கு உணர்த்துறது. அப்போ டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா உங்களுடைய காம்பினேஷன் எத்தனை பர்சன்டேஜ் ஏல போடணும், எத்தனை பர்சன்டேஜ் பில போடணும். இப்ப நான் உங்களுக்கு அந்த பழைய ஸ்லைடுக்கு போனாதான் புரியும். இந்த காம்பினேஷன்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் காலம் பார்த்துட்டே வாங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 20ல இருந்து 17க்கு குறையிறது, 16க்கு குறையிறது, அப்புறம் திருப்பி 20 29 40ன்னு போயிடுறது. அப்ப 20ல இருந்து குறைய ஆரம்பிக்கிறது. அப்ப ஏவோட பியை கொண்டு வந்து சேர்க்கும் போது ரிஸ்க் குறைய ஆரம்பிக்கிறது. அப்ப தியரட்டிக்கலா for a particular combination of A and B, the risk can also be 0. Okay, theoretically, for a particular combination of A and B, the risk can be 0. அப்ப இந்த 0 எப்ப வரும் risk அப்படின்னா when you have chosen two portfolios in such a proportion that the two assets have perfect negative correlation. Okay, அப்ப -0.2 ல இருக்க கூடாது, -1.0 அப்படி வர நெகட்டிவ், பர்ஃபெக்ட் நெகட்டிவ் காரிலேஷன் வர ரெண்டு அசெட்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணா டெக்னிக்கலி ரிஸ்க் கேன் ஆல்சோ பி ரெடியூஸ்ட் டு 0. அப்போ இந்த ஏல இருந்து பி வரைக்கும் இருக்கிற அத்தனை போர்ட்போலியோக்கு என்ன பேர் அப்படின்னா டாமினன்ட் போர்ட்போலியோ அப்படின்னு பேர். அப்ப இந்த ஏன்ற பாயிண்ட்ல ஆரம்பிச்சு அந்த பெண்டட் கர்வ் அதோட போய் பி வரைக்கும் நம்ம நிக்கிறோம் அப்படின்னா நம்ம கிராஸ் பண்ணி இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் இட் ரெப்ரசன்ட்ஸ் a போர்ட்போலியோ. அப்ப இந்த எல்லா போர்ட்போலியோலையும் நம்ம பார்த்தோம்னா டாமினன்ட் போர்ட்போலியோ அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அதாவது இப்ப டாமினன்ட் போர்ட்போலியோனா இப்ப நம்ம 2 அசெட்ஸ் எடுத்தோம் இல்லையா, மார்க்கோவிட்ஸ் வந்து நம்பர் ஆஃப் அசெட்ஸ் வந்து போர்ட்போலியோல இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனார். 2 அசெட்ஸ்க்கு பதிலா 3 4 5. அப்ப இந்த மாதிரி 3 4 5 எல்லாம் போகும்போது அவங்களுடைய ரிஸ்க் ரிட்டர்ன் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ்ல ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் எடுத்துட்டு ஒய் ஆக்சிஸ்ல எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் எடுத்துட்டா எப்படி கர்வ் வருதுன்னு பார்த்தா நான் போன கிளாஸே சொன்னேன், இன்வெர்டட் எக் ஷேப்டு கர்வ்ல வந்து நிக்கிறது இல்லையா, இன்வெர்டட் broken egg. சரி, இப்ப இதுல வந்து BFZ இந்த 3 போர்ட்போலியோ எடுத்துக்கங்க. BZF. இப்ப பியும் இசடும் ஒரே ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கு. ஒய் ஆக்சிஸ்ல இருந்து இமேஜின் பண்ணி எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா ஒரு கோடு வரைஞ்சீங்கன்னா பியும் இசடும் ஃபால்ஸ் ஆன் தி சேம் ஸ்ட்ரைட் லைன்.
அப்போ பியும் இசட்டும் சேம் ரிட்டர்ன் கொடுக்கிறது. they have the same value of y, but b has a lower risk and z has a higher risk. அவ ரெண்டு போர்ட்ஃபோலியோவும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்க, ஏபிசிடி அந்த மாதிரி 3 அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். அப்ப எல்லாம் ஈக்குவல் ப்ரப்போர்ஷன்ல பண்ணிருக்கோன்றது பியா இருக்கலாம், இல்ல ஏக்கும் சிக்கும் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பி டி கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்றது இசட்டா இருக்கலாம். ஏ பி மட்டும் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு சி டி இன்வெஸ்ட் பண்ணலேனா கூட பரவாயில்லன்னு முடிவெடுக்கிறது டியா கூட இருக்கலாம் இல்லையா? அப்ப இந்த பிசி பிஇசட் டில பார்க்கும்போது பிஇசட் are two portfolios with the same return but different risk. B has got a lower risk, Z has got a higher risk. அப்ப என்னுடைய ரிஸ்க் கம்மியாகி இசட்ல இருந்து பின்ற லெவலுக்கு வந்து ரிட்டர்ன் கம்மியாகாம இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தானே இல்லையா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்போ இந்த பி இசட் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இன்வெஸ்டர் will always invest in B because it gives the same result as Z. அப்ப இது ரெண்டும் B dominates Z ன்னு சொல்லலாம். B dominates Z ன்னு சொல்லலாம். அதே மாதிரி Z அப்படின்ற போர்ட்ஃபோலியோவும் D அப்படின்ற போர்ட்ஃபோலியோவும் எடுத்துக்கங்க. Z அப்படின்ற போர்ட்ஃபோலியோவும் D அப்படின்ற போர்ட்ஃபோலியோவும் எடுத்துட்டீங்கன்னா Z விட D க்கு ரிட்டர்ன் அதிகம். Z விட D க்கு ரிட்டர்ன் அதிகம். அப்ப higher the return, higher the risk. ரிஸ்க் அதிகமா இருக்கணும். ஆனா டியும் இசட்டும் ஒரே நேர்கோட்டுல இருக்கு, ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கு, which means for the same value of x the values of y are different. இல்லையா? அப்ப இது ஒரு முக்கியமான லெசன். அப்ப இசட்ல டில பார்க்கும்போது டி டாமினேட் பண்றது. அப்ப ரெண்டு அசெட் எடுத்துட்டு நம்ம போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டிங் பண்ணா கூட நம்ம எந்த காம்பினேஷன்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய டாமினன்ட் போர்ட்ஃபோலியோல தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்ப டாமினன்ட் போர்ட்ஃபோலியோன்றது அந்த போர்ட்ஃபோலியோவினுடைய பவுண்டரியில இருக்கக்கூடிய அசெட்ஸ்ல மட்டும்தான் நாம இன்வெஸ்ட் பண்ணணும். கலெக்ஷன் ஆஃப் ஆல் டாமினன்ட் போர்ட்ஃபோலியோ for a given situation is known as efficient frontier. சரி, இப்ப இந்த efficient frontierல இருந்து ஒரு இன்வெஸ்டர் தன்னுடைய தனிப்பட்ட ரிஸ்க் ரிட்டர்ன் ரிலேஷன்ஷிப்பை வச்சுண்டு எந்த காம்பினேஷன் ஆப்டிமல் அப்படின்னு சூஸ் பண்ணுவான். ஆப்டிமல் போர்ட்ஃபோலியோ எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத அடுத்த ஸ்லைட்ஸ்ல நம்ம பார்க்கலாம். எஃபிஷியன்ட் போர்ட்ஃபோலியோக்கு என்ன நம்ம டெஃபினிஷன் கொடுக்கிறோம்? A portfolio is efficient if and only if there is no alternative with expected return and a lower standard deviation. அப்ப நம்ம ரெண்டு போர்ட்ஃபோலியோ எடுத்துக்கிறோம் அப்படின்னா ரெண்டுத்தினுடைய ரிட்டர்ன் ஒன்னா இருக்கும், ஆனா ஒன்னுத்தினுடைய டிசீஸ் இல்ல ஒன்னுத்தினுடைய ரிஸ்க் கம்மியா இருக்கும் இன்னொருத்த விட. அதே மாதிரி ஒரு 2-3 போர்ட்ஃபோலியோ எடுத்துட்டோம்னா ரிட்டர்ன் சேமா இருக்கும், ஒய் ஆக்சிஸ்னுடைய வேல்யூ சேமா இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸ் வித்தியாசமா இருக்கும். அப்ப சேம் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். அப்போ என்னுடைய பிரைஸ் கம்மி பண்ணிட்டு கூட என்னுடைய ரிஸ்க கம்மி ரிட்டர்னை கம்மி பண்ணிட்டு கூட நான் இந்த அசெட்டை இன்வெஸ்டருக்கு நல்லது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த டாமினன்ட் போர்ட்ஃபோலியோவை தவிர எஃபிஷியன்ட் போர்ட்ஃபோலியோ தவிர இதை விட ஹையர் ரிட்டர்ன் இருக்கிற மாதிரி இல்ல லோவர் ரிஸ்க் இருக்கிற மாதிரி வேற ஒரு
போர்ட்ஃபோலியோ நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. சரி, இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது தான் ரிஸ்க் ரிட்டர்ன் இன்டிஃபரன்ஸ் கர்வ். அதாவது மார்க்கோவிட்ஸ் அசியூம் பண்ணது வந்து இன்வெஸ்டர்ஸ் ஆர் ரிஸ்க் அவர்ஸ் அப்படின்னு அக்ரி பண்ணிட்டார், அசியூம் பண்ணிட்டார். ரிஸ்க் அவர்ஷன் அப்படின்னா நீங்க அவர்கிட்ட போய் ரெண்டு அசெட்ஸ், அசெட் 1 அசெட் 2 ரெண்டு அசெட்ஸை கொடுத்துட்டு ரெண்டுத்தினுடைய ஷோ டைமிங்க கொடுத்துட்டு ரெண்டு அசெட்னுடைய அந்த ஷோ டைமிங் அப்படின்னு நம்ம இங்க சொல்றது வந்து அந்த ரெண்டு அசெட்டினுடைய எந்த பர்டிகுலர் டைம்ல மார்க்கெட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணா ரிட்டர்ன் வரும்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்றது. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப நீங்க வந்து கோல்டுன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்வெஸ்ட்மெண்ட் இன் கோல்டு அப்படின்னா டிஃபரெண்ட் வேஸ்ல கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு போஸ்ட் ஆபீஸ்லயோ இல்ல பேங்க்லயோ போயிட்டு பியூர் கோல்டு காயினா மாத்தி வைக்கலாம். ஒரு கடையில போயிட்டு ஜாய் ஆலுகாஸ் மாதிரி ஒரு கடையில போயிட்டு ஜுவல்லரியா மாத்தி வைக்கலாம். இல்ல ஒரு 12 monthsக்கு சேவிங் ஸ்கீம் மாதிரி வச்சிருப்பாங்க ஜுவல்லரி ஷாப்ல. நீங்க கொடுக்கிற பணத்துக்கு 11 மாசம் கழிச்சு நாங்க வந்து போனஸோட திருப்பி கொடுக்கிறோம், நீங்க ஏதாவது பொருள் வாங்கிக்கங்க, கூட கூப்பன்ஸும் கொடுக்கிறோம். அப்போ நமக்கு ஒரு கூப்பன் கிடைக்கிறது. என்ன கூப்பன் கிடைக்கிறது அப்படின்னா, நீங்க வந்து கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த கடையில போய் நகையாக இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 20% ரிடக்ஷன் உண்டு அப்படின்னு ஒரு கூப்பன் இருக்கு. அப்போ நம்ம கோல்டுல இன்வெஸ்ட் பண்றது வந்து பல விதத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம். காயின்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், பிஸ்கெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்ல கோல்டு ட்ரேடட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பண்ணலாம். சோ இப்போ இந்த ரெண்டு கர்வ் இருக்கு இல்லையா, ஒரு கர்வ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன் கோல்டு மார்க்கெட் எடுத்துட்டீங்கன்னா லோவர் ரிஸ்க் லோவர் ரிட்டர்ன், ஹையர் ரிஸ்க் ஹையர் ரிட்டர்ன். ஆனா எல்லா இடத்துலயும் அந்த இன்வெஸ்டருக்கு கிடைக்கிற சாட்டிஸ்பாக்சன் சேம், சாட்டிஸ்பாக்சன் சேம் இல்லையா? அப்ப அதுக்குதான் யூட்டிலிட்டி ஆர் பெனிஃபிட் அப்படின்னு பேர். அப்ப அப்ப அந்த கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணும்போது டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா கூட, டிஃபரெண்ட் ரிஸ்க் ரிட்டர்ன் ரிலேஷன்ஷிப்ஸ் இருந்தா கூட, they all provide the same level of satisfaction, right? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், டிஃபரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கிளாஸஸ், அசெட் கிளாஸஸ். இப்ப இன்னைக்கு தேதியில இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் எடுத்துட்டா பங்குகள்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், டிபெஞ்சர்ஸ் ஆர் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு ஃபாரின் கம்பெனில சப்சிடரியா நம்ம இங்க உருவாக்கலாம். இப்படி பல வகையில இன்வெஸ்ட் பண்றோம். அந்த ஒவ்வொரு அசெட்டுக்கும் டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. இப்ப கோல்டுன்னு சொன்னா கோல்டு பிஸ்கெட் இருக்கு, ஸ்மகிள்டு கோல்டு இருக்கு, அதுக்கப்புறமா கோல்டு டெபாசிட்ஸ் இருக்கு, கோல்டு ஜுவல்லரி இருக்கு, கோல்டு காயின்ஸ் இருக்கு. அப்ப இது எல்லாம் நமக்கு சேம் சாட்டிஸ்பாக்சன் தரும். ஸோ இந்த மாதிரி டிஃபரெண்ட் அசெட் கிளாஸஸ் எடுத்துட்டு சாட்டிஸ்பாக்சன் லைன்ஸ் வரைஞ்சிட்டு இந்த லைனை வந்து அந்த அசெட்னுடைய ரிஸ்க் ரிட்டர்ன் ரிலேஷன்ஷிப்ல சூப்பர் இம்போஸ் பண்ணணும். அப்ப அது மேல இந்த இன்டிஃபரன்ஸ் கர்வை கொண்டு வந்து உட்கார வைக்கணும். அப்ப போன ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா நம்ம அதை காமிச்சிருக்கோம். அப்ப இது அத்தனை இன்டிஃபரன்ஸ் கர்வையும் கொண்டு வந்து இந்த இன்வெர்டட் புரோக்கன் எக் ஷேப்டு கர்வ்ல சூப்பர் இம்போஸ் பண்ணா ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு இன்டிஃபரன்ஸ் கர்வ்
டான்ஜென்ட் மாதிரி டச் பண்ணிட்டு போறது எஃபிஷியன்ட் ஃப்ரான்டியர் இல்லையா? பாத்தீங்கன்னா இந்த Q1 Q2 Q3 IP3 IP2 அந்த IP2 அப்படின்ற கர்வ் அதுதான் வந்து நம்மளுடைய ரிட்டர்ன், நம்மளுடைய அந்த காம்பினேஷன் ஆஃப் போர்ட்ஃபோலியோஸ்ல இந்த 2-3 போர்ட்ஃபோலியோ நம்ம எடுத்துட்டு இருக்கிறது நமக்கு எந்த மாதிரி சந்தோஷம் கொடுக்கும்னா, இந்த ஒரு பாட்டை பாடுறதுல என்ன சந்தோஷம் அந்த தனியான ஒரு சிங்கருக்கு கிடைக்கிறதோ அதே சாட்டிஸ்பாக்சன் இந்த பாட்டை 4-5 பேர் சேர்ந்து ரிஹர்ஸ் பண்ணிட்டு மேடையில பாடினாலும் கிடைக்கும். அப்ப ஒரு இடத்துல இது டான்ஜென்ட்டா டச் பண்ணிட்டு போறது. அந்த IP1 IP2ன்றது டான்ஜென்ட்டா டச் பண்ணிட்டு போறது. IP2 வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த இண்டிவிஜுவலை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ரிஸ்க் எடுத்தாலும் நீங்க ரிஸ்கே எடுக்காம ஹையஸ்ட் ரிட்டர்ன் லோவஸ்ட் ரிஸ்க் வேணும்னா you have to invest in either B or either D. அப்ப இதுதான் யூட்டிலிட்டி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. பிப்ரவரி ரொம்ப 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 ஜாஸ்தி. அப்போ so far we have assumed that all the securities on the efficient set are risky. Suppose that investors can also lend and borrow money at risk-free rate. Risk-free asset has zero correlation with all the points in the feasible region. So a combination of RF and any point in the feasible region will be represented by a straight line. அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு தான் கேபிட்டல் மார்க்கெட் லைன் அப்படின்னு பேர். அப்ப இந்த லைனுக்கு தான் கேபிட்டல் மார்க்கெட் லைன். அப்ப கன்சிடர் a point Y, a portfolio of risky securities. Investor can combine RF and Y and reach any point along the straight line from RF to Y and even beyond. To go beyond, they have to borrow and then invest. அப்ப இந்த லைனுக்கு கேபிட்டல் மார்க்கெட் லைன் அப்படின்னு பேர். இப்போ அந்த 2 asset போர்ட்ஃபோலியோவனுடைய ஃபார்முலா காட்டுற, எக்ஸ்பிளைன் பண்ற, எழுதிக்கங்க. நாளைக்கு நாம ப்ராப்ளம் இதுல தான் போட போறோம். இதுதான் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஆஃப் எ போர்ட்ஃபோலியோ. இதுதான் போன கிளாஸும் அந்த ஸ்லைட்ல காமிச்சிருக்கேன். எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஆன் போர்ட்ஃபோலியோ இஸ் த சம்மேஷன் ஆஃப் WI RI. இங்க கூட எக்ஸ்ட்ராவா எக்ஸ்பெக்டட்ன்றதுக்காக ஈன்ற சிம்பிள் போட்டிருக்காங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்ல. WI RI. சோ இப்போ நம்ம 2 அசெட் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. A B ன்னு எடுத்துட்டோம்னா WA RA plus WB RB. அப்ப 2 டேர்ம் வரும். அப்ப RAன்றது ரிட்டர்ன் ஆஃப் அசெட் A, RBன்றது ரிட்டர்ன் ஆஃப் அசெட் B, WA அப்படின்றது வெயிட்டேஜ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் செக்யூரிட்டி A, WB அப்படின்றது வெயிட்டேஜ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் செக்யூரிட்டி B. மொத்தம் 1 லட்சம் ரூபாய பிரிச்சு 60,000 ஏலையும் 40,000 பிலையும் இன்வெஸ்ட் பண்ணோம்னா 1 லட்சத்துல 60,000 இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். அப்ப 60% 0.6. 1 லட்சத்துல 40,000 இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், 40% 0.4. அப்ப WA அப்படின்றது 0.6, WB அப்படின்றது 0.4. அப்போ WA plus WB is always equal to 1. அப்போ the return of a portfolio
is the total of weighted average of the returns of the independent assets. அப்ப அந்த போர்ட்ஃபோலியோல எத்தனை அசெட்ஸ் இருக்கோ ஒவ்வொரு அசெட்னுடைய ரிட்டர்னையும் நாம எவ்வளவு பணம் இன்வெஸ்ட் பண்ண போறோமோ அந்த ப்ரப்போர்ஷனால மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிட்டே வரணும். அப்ப நம்ம அந்த ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே வரலாம். WARA plus WBRB plus WCRC plus WDRD plus WERE plus WFRF. அப்ப இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போகலாம். 2 asset portfolio, 3 asset portfolio, 4 asset portfolio அந்த மாதிரி. அப்ப இந்த ஃபார்முலா நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறதுனா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் WARA plus WBRB ன்னு எடுத்துட்டோம்னா, இப்ப RAக்கு ஒரு வேல்யூ இருக்கும், ரிட்டர்ன் ஆஃப் அசெட் ஏக்கு ஒரு வேல்யூ இருக்கும். RB வந்து ரிட்டர்ன் ஆஃப் அசெட் பி, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். சோ நீங்க இந்த ரெண்டுத்தை வச்சு போர்ட்ஃபோலியோ ஃபார்ம் பண்ணும்போது அந்த போர்ட்ஃபோலியோவுடைய ரிட்டர்ன் இந்த ரெண்டு நம்பர்னுடைய ஆவரேஜா தான் இருக்க முடியும். இதை விட அதிகமா போக முடியாது. You cannot think of a return higher than A or B. It has to be somewhere between A and B. ஆனா A return achieve பண்றதுக்கு நீங்க எடுக்கிற ரிஸ்க், Bன்ற அசெட்ல அந்த ரிட்டர்னை அனுபவிக்கிறதுக்கு நீங்க எடுக்கிற ரிஸ்க், இதை விட A plus B ஒரு பர்டிகுலர் காம்பினேஷன்ல நீங்க அனுபவிக்க போற ரிட்டர்னுக்கு எடுக்கிற ரிஸ்க் ரொம்ப 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 கம்மியா இருக்கு. அதுதான் பெனிஃபிட் ஆஃப் டைவர்சிபிகேஷன். இது எப்ப சாத்தியம்னா இந்த A and B னுடைய பிரைஸ் மூவ்மெண்ட் நெகட்டிவ்லி காரிலேட்டடா இருக்கணும். இப்ப நாம என்ன நினைக்கிறோம், அப்ப ரிஸ்க் ஆஃப் எ போர்ட்ஃபோலியோவும் இதே மாதிரி ஆவரேஜ் ஆஃப் த டூ அசெட்ஸ் அதனுடைய ரிஸ்க். இப்ப ரிஸ்க்கு 3 நம்பர் இருக்குன்னு தெரியும். வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். சிக்மா ஸ்கொயர்ன்றது வேரியன்ஸ். அப்ப எனக்கு RA RB மாதிரி சிக்மா ஸ்கொயர் A சிக்மா ஸ்கொயர் B தெரிஞ்சதுன்னா W ஸ்கொயர் A சிக்மா ஸ்கொயர் A பிளஸ் W ஸ்கொயர் B சிக்மா ஸ்கொயர் B போட்டா என்னுடைய போர்ட்ஃபோலியோவினுடைய ரிஸ்க் வருமானா வராது. காரணம் என்னன்னா, the total risk of the combination will also depend on how the two stocks behave between themselves. இல்லையா? அப்ப A Bக்கு நடுவுல இருக்கிற வேரியபிலிட்டியை விட்டுட்டு நான் வேரியன்ஸ் இல்ல ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்க கூடாது. அப்போ இந்த ஃபார்முலா கொஞ்சம் கரெக்டா பாத்துக்கங்க. 2 செட் ஆஃப் ஃபார்முலா இருக்கும். சிக்மா P, சிக்மான்றது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். அப்ப ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ 2 asset portfolio W1 square sigma 1 square. First asset னுடைய weightage variance. W2 square sigma 2 square. Second asset னுடைய weightage variance. Plus 2 இந்த ஸ்லைட்ல R னு போட்டிருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் காரிலேஷனுக்கு சிம்பிள் ஜெனரலா ரோ, RHO. அந்த ரோன்றது எப்படி இருக்கும்னா, இந்த P இருக்கே, P ஃபார் பிரின்ஸ், அந்த P நம்ம ஷார்ட் P, அதாவது கேபிட்டல்ஸ்ல எழுதல, ஸ்மால் P எழுதுறச்சு எப்படி போடுவோமோ அந்த மாதிரி ஒரு கிரீக் ஆல்பபெட் இருக்கும், அதான் ரோ. அப்போ முதல் டேர்ம் ரிஸ்க் ஆஃப் அசெட் 1, இரண்டாவது டேர்ம் ரிஸ்க் ஆஃப் அசெட் 2, மூணாவது டேர்ம் டைவர்சிபிகேஷன் உடைய பெனிஃபிட் 2 ரோ 1,2 correlation coefficient between the two assets multiplied by sigma 1 sigma 2 W1 W2.
ஸோ இப்போ இதுல கூர்ந்து கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா என்னுடைய ஸ்கொயர் ரூட்டுக்கு உள்ள 3 டேர்ம் இருக்கு. ஃபர்ஸ்ட் டேர்ம் ரெண்டுத்துலயும் ஸ்கொயர் வரதுனால பாசிட்டிவ், செகண்ட் டேர்ம் ரெண்டுத்துல ஸ்கொயர் வரதுனால பாசிட்டிவ், மூணாவது டேர்ம்ல 2 சிக்மா 1 சிக்மா 2 W1 W2 இது பாசிட்டிவ். ஆனா அந்த ரோ correlation coefficient டிகிரி ஆஃப் correlation coefficient நெகட்டிவாக இருக்கலாம். அப்ப நெகட்டிவா இருந்ததுன்னா diversification leads to risk reduction அப்படின்னு பேர். சோ இப்போ இந்த ஃபார்முலால ரோ correlation coefficient கண்டுபிடிச்சிருக்கோம். correlation coefficient கண்டுபிடிக்காம கோவேரியன்ஸ் மட்டும் வச்சிருந்தோம் நம்மளால 2 asset போர்ட்ஃபோலியோக்கு ரிஸ்க் கண்டுபிடிக்க முடியும். சிக்மா P is equal to W1 sigma 1 square W2 sigma 2 square plus 2 covariance 1 to W1 W2. கோவேரியன்ஸ் என்ன ஃபார்முலா நம்ம இது முன்னாடி போட்டிருக்கோம். x minus x bar y minus y bar the whole divided by n இல்ல x minus x bar pi into y minus y bar அதனுடைய டோட்டல்னு போட்டிருக்கோம். அப்போ நம்மளுடைய correlation coefficient நெகட்டிவ் ஆக the total risk comes down and the total return starts going up. அப்ப இந்த ரெண்டு செக்யூரிட்டிக்கும் நடுவுல இருக்கிற அந்த காரலேஷன் தான் என்னுடைய ஓவரால் ரிஸ்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது. அப்ப நீங்க நினைச்சு பார்க்கலாம், n செக்யூரிட்டிஸ் இல்லையா, அப்ப 3 செக்யூரிட்டிஸ் 4 செக்யூரிட்டிஸ், அப்ப A B னு 2 செக்யூரிட்டி இருந்ததுன்னா ஏக்கும் பிக்கும் மூவ்மெண்ட் ஸ்டடி பண்ணா போறோம், மூவ்மெண்ட் பிட்வீன் A and B மட்டும் ஸ்டடி பண்ணா போறோம். அப்ப ஒரு கோவேரியன்ஸை ஸ்டடி பண்ணா போறோம். இப்ப ABC 3 அசெட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் 3 மூவ்மெண்ட்டை ஸ்டடி பண்ணணும். வாட் happens to B when A changes? Second, what happens to C when B changes? Third, what happens to C when A changes? அப்ப ஏக்கும் பிக்கும் இருக்கிற மூவ்மெண்ட், பிக்கும் சிக்கும் இருக்கிற மூவ்மெண்ட், ஏக்கும் சிக்கு இருக்கிற மூவ்மெண்ட் 3 சேர்ந்து ரிஸ்க் ரிடக்ஷன் பண்ணி ரிட்டர்ன் அதிகரிச்சு போர்ட்ஃபோலியோ சக்சஸ்ஃபுல்னு ப்ரூவ் பண்ணும். ரைட்? அப்போ நம்பர் ஆஃப் அசெட்ஸ் இன்க்ரீஸ் ஆக இந்த மார்க்கோவிட்ஸனுடைய ரிக்வயர்மெண்ட் ரொம்ப அதிகரிச்சுட்டே போறது. ஃபார் எக்ஸாம்பிள் 4 அசெட் கேஸ் எடுத்துக்கங்க, ABCD 4 அசெட்ஸ் இருக்க மாதிரி எடுத்துக்கங்க. அப்ப ரிட்டர்னுக்கு ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். ரிட்டர்ன் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ இஸ் ஈக்குவல் டு WARA plus WBRB plus WCRC plus WDRD. முடிஞ்சு போச்சு. WA plus WB plus WC plus WD total of the proportions is equal to 1. அதுவும் முடிஞ்சது. ஆனா உங்களுடைய 4 அசெட்ஸ் இருக்கு, ABCD இருக்குன்னா எத்தனை கோவேரியன்ஸ் இல்ல காரலேஷன் கண்டுபிடிக்கணும்னா ஏக்கும் பிக்கும் பிக்கும் சிக்கும் சாரி A and B, A and C, A and D, B and C, B and D. அப்ப when there are 4 assets, okay, when there are 4 assets, there are 6 covariances: AB, AC, AD, BC, BD, CD. 6 covariances. அப்ப மார்க்கோவிட்ஸனுடைய போர்ட்ஃபோலியோ தியரி ஒரு பெரிய மேஜர் கிரிட்டிசிசம், இதுல இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்றாங்கன்னா, the data requirement is huge. அப்ப ரிட்டர்னை விட ரிஸ்க் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தேவையான டேட்டா ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்றாங்க. ரைட்? அப்ப இதுதான் the graphical representation and the significance of Markowitz portfolio theory. ஓகே, சோ ஒரு 4 விஷயம் தான் இப்ப படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன படிச்சோம்? For a single asset,
the relationship between risk and return in the form of characteristic regression line or securities market line is always linear, but Harry Markowitz proved that the relationship becomes curvilinear and not linear. Okay, curvilinear, not linear. So this first நம்ம புரிஞ்சிட்டோம். இரண்டாவது, when there are several assets and you take the risk of the portfolio on the x-axis, return of the portfolio on the y-axis, and for various combinations in the assets, you calculate the return and the risk and plot it. It is in the form of a broken, inverted, egg-shaped curve. இதனுடைய பவுண்டரிக்கு எஃபிஷியன்ட் ஃப்ரான்டியர்னு பேரு. அந்த எஃபிஷியன்ட் ஃப்ரான்டியர்ல தான் feasible செட் ஆஃப் போர்ட்ஃபோலியோஸ் இருக்கும். அதுக்கு கீழே இருக்கிற எந்த போர்ட்ஃபோலியோவையும் செலக்ட் பண்ணக்கூடாது. செலக்ட் பண்ணா for the same return we are either going for more risk or for the same risk we are settling for a lower return அர்த்தம். அப்படி நடக்காது அப்படிங்கிறது தான் மார்க்கோவிட்ஸினுடைய தியரி. இது படிச்சோம். அப்புறம் மூணாவது, சிங்கிள் டூ அசெட்ஸ்னுடைய கோஎஃபிஷியன்ட் the expected return of a portfolio WARA plus WBRB and risk of the portfolio sigma P is equal to square root of sigma square A W square A plus sigma square B W square B plus 2 into either covariance or correlation coefficient into sigma 1 or sigma A into sigma B into WA into WB. By combining the proportion of investment WA WB in such a way, you can totally eliminate the risk or bring it to a very minimal risk. அந்த இடத்துக்கு தான் மினிமம் வேரியன்ஸ் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு பேர். ஸோ இப்போ நாளைக்கு கிளாஸ்ல ஒரு 2 asset போர்ட்ஃபோலியோவை எடுத்து we will start working out a problem. அதே மாதிரி போர்ட்ஃபோலியோனுடைய அப்ளிகேஷன் அப்படி நம்ம வாழ்க்கையில பார்த்தோம்னா போர்ட்ஃபோலியோவினுடைய அப்ளிகேஷன் அப்படி நம்ம வாழ்க்கையில பார்த்தோம்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அப்ப இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை எவால்யூவேட் பண்றது எப்படி? டைவர்சிஃபை பண்ணிட்டோம், சரி. இந்த டைவர்சிஃபை பண்ணதுனால உண்மையிலேயே பெனிஃபிட் வந்திருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப எப்படி ஒரு கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரேஷியோஸ் இருக்கோ, அந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரேஷியோஸ் இருக்கு. ஒரு 3 முக்கியமான ரேஷியோ, ஷார்ப், ட்ரெய்னர், ஜென்சன்ஸ். இந்த ரேஷியோவை நாளைக்கு படிக்க போறோம். ஸோ 2 ப்ராப்ளம் போட்டு பார்க்க போறோம். ஸோ நாளைக்கு கிளாஸ்க்கு வரும்போது, அடுத்த கிளாஸ், யூ பிரிங் யுவர் நோட் புக் அண்ட் ஆல்சோ பி ப்ரிப்பேர்ட் வித் அ கால்குலேட்டர். ஸோ இன்னைக்கு ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? யாருக்கா டவுட் இருக்கா கண்ணு? எல்லா பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா புரிஞ்சுதா? யாருமே வாயை திறக்கல. சார் கேக்குறாரு, நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. எஸ் சார். இங்க தர்மராஜ் எல்லாம் வரலையா இன்னைக்கு? சார் தர்மராஜ் காலேஜ்ல இருக்காங்க சார். என்னாச்சு? எதுக்கு காலேஜ்? ஃபீஸ் கட்ட வந்திருக்காங்க சார், ஸ்காலர்ஷிப் கோசரம். ஓ சரி சரி. ரொம்ப கம்மியா இருக்கேமா இன்னைக்கு அட்டெண்டன்ஸ். 16 பேர் தான் இருக்காங்க. ஏன் சார்? ஒரு 10 பேர் பக்கம் காலேஜ்ல இருக்காங்க சார், இங்க இருந்து அட்டெண்ட் பண்ணாங்க சார். பட் அவங்க ஏன் கனெக்ட் பண்ணல? எப்படி அட்டெண்ட் பண்ணுவாங்க சார்? இங்க கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம்னால கனெக்ட் பண்ணிட்டு டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுங்க சார். ஆனா இங்க தான் இருக்காங்க சார். சங்கரி, தர்மராஜ், காருண்யா எல்லாம் இங்க தான் இருக்காங்க சார். சரி 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 சரி. ஓகே ஓகேங்க சார். ரெக்கார்ட் பண்ணிருந்தீங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டு அவங்கள அதை படிச்சுக்க சொல்லுங்க. நான் இப்ப கிளாஸ் ரூம்ல போஸ்ட் பண்ணிடுறேங்க சார் ரெக்கார்ட் வீடியோ. சரி சரிம்மா.
ஓகே ஓகேங்க சார். சரி, இப்ப அடுத்த கிளாஸ் வந்து நம்ம இந்த ப்ராப்ளம்ஸ் பார்த்துடலாம். ஓகே ஓகே சார். ஆ தேங்க்யூங்க சார். ஆ தேங்க்யூ சார். தேங்க்யூ பா. Thank you, sir.